மௌன ராகத்துல கார்த்திக் சார் கேரக்டர் பண்ண வேண்டியது ஆக்சுவலி அப்பா. கும்கி ஃபிலிம் அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியல. மானப்பிரியா வச்சு என்ன வேணாலும் கம்போஸ் பண்ணலாம். நானும் லாரன்ஸும் சன் டிவில மஸ்தானா பண்ணோம். தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். கூட கூப்பிட்டு அவங்க திட்டுறது அடிக்கிறதெல்லாம் பாத்துருக்காரு ஸ்பாட்ல ஆர்டிஸ்ட ஃபர்ஸ்ட் படத்துலயே லைட்டா விழுந்துச்சு. ஓகே என்ன இது படுத்தாங்க சார், இப்படி மேல வந்தாங்க, இது வந்தாங்க, இது ஆடணுமா, அவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் மேட்ரு. என்ன சார் இந்த இடத்துல என்ன சார் பண்ணுவாங்க? வந்தாங்க, முக்குனாங்க, அமுக்குறாங்க, ஃபயரை போட்டாங்க, கையை தேய்ச்சாங்க, ஏத்துனாங்க, சூட்டை ஏத்துனாங்க, 2 பேரும் அப்படி ஜாலியா நட்பு போனாங்க சார். இதுதான் சார் மேட்ரு. இதை வந்து நான் கில்பா பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அழகிய சாங் பண்ணும்போது யூ நோ வாட்ஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னு, here only we shot the மௌன ராகம் song with your dad அப்படினாரு. பனி விழும் இரவு நனைந்தது நிலவு. தாஜ்மஹால்ல அங்க ஆரம்பிச்சு கட்டிங்க அதான் சொல்றேன். எனக்கு அதனால ஒரு பிரில்லியன்சி பாத்தீங்களா அந்த விஷயம். யாருக்கும் தெரியாது, அது தாஜ்மஹால் தான் பண்ண மாதிரியே இருக்கும். அப்பா வந்து அவருக்கு முன்னாடி சொன்னது இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, மணிரத்னம் சார் வந்து மௌனராகம் படத்திலேயே வந்து கார்த்திக் சாரோடைய வாய்ப்பு வந்தது. பட் அவர் அப்ப பிஸியா இருந்ததுனால வந்து அப்பா எதுக்கு இப்ப நடிக்கிறதுல விட்டுட்டாங்க. உங்ககிட்டயுமே எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்களோட டான்ஸ்ல மூவ்ஸ் எல்லாத்துலயும் பார்க்கும்போது அப்பா சொன்னாங்க, அப்ப என்னால வந்து அது பெருசா யோசிக்கல, ஒரே ரூட்ல போயிடலான்னு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சாங் சோலோவா நிறைய உங்களுக்கு அப்படி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு திருப்பி இதுல ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, நான் ஆக்சுவலா வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல நான் படம் பண்ணேன், ஆக்ட் பண்ணேன். ஆக்சுவலி அதை நான் வந்துட்டு எங்கேயுமே இது பண்ணல, ஆக்டரா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி. பட் இட் வாஸ் ஐ திங்க் அது தெரியல, அது டூ ஏர்லியா அப்படின்னு. காலேஜ் முடிக்கிற டைம்ல சொல்றேன், காலேஜ்லயே நான் வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டேன், ஒரு 2 ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணேன். பட் ஆக்ட் பண்ணிட்டு அது சில காரணங்கள்னால அந்த டைம்ல மேபி ரிலீஸ் ஆச்சு. ஆயிடுச்சு ரிலீஸ் ஆச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்பிக்கையோட இறங்குவோம் இல்லையா. ஏன்னா வந்துட்டு நான் பேக் டான்ஸரா இருந்தேன். விஜய் சார் பின்ன டோல் சாங்கு, இந்த கல்யாண் மாஸ்டர் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பா ரொம்ப ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா அப்போ என்னன்னா எனக்கு சரி ஆக்டிங்ல வரலாமோன்ட்டு அப்போ எனக்கு கான்ஃபிடன்ட் இல்லை. பட் வந்துச்சு, நல்லா இருக்கா மாஸ்டர், பையன் நல்லா இருக்காரு. இப்ப அப்பா சாங் அப்படிதான் பார்த்து இப்ப அப்பாவோட ஷூட்டிங் போகும்போது மாஸ்டர் சன்னு நல்லா இருக்காங்களே, பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம கொஞ்சம் இட் வாஸ் சோ ஏர்லியா அப்படின்றதுல ஃப்ராங்க்லி நான் ஃப்ராங்கா சொல்றேன். சரி அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏன்னா அதுக்கப்புறம் பெருசா ஆஃபர்ஸ் நம்மளுக்கு இது பண்ணாலும் என்ன பண்ண போறோம்ன்றதுக்கு அப்புறம் தான் அசிஸ்டன்ட், சரி பேங்க் அசிஸ்டண்டா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டிராவல் பண்ணேன். இந்த ரூட்டுக்கு வந்ததே ஏன்னா என்ன ஏதாவது பண்ணணுமே லைஃப். இவ்வளவு பெரிய ஒரு சன்னு நான் என்ன பண்ணுவோம்னு கேட்டுருமோ, நம்ம இதுதான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ண படத்துல பாபாஸ்கர் மாஸ்டர் அப்பதான் மாஸ்டர் ஆயிருக்காங்க. அந்த படிச்சு பார்த்த 2 சாங் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து எனக்கு மாஸ்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த டைம்ல கேட்டேன். என் படத்துக்கு அப்பாட்ட வந்துட்டு அப்பா 2 சாங் பண்ணாங்க. எனக்கு இந்த சாங் அவர் ஃபோக் சூப்பரா பண்ணுவார், சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு. பொல்லாதவன் முடிச்ச 2008 அந்த டைம்ல பொல்லாதவன் 2 சாங் தான் பண்ணிருக்காரு. 3 சாங்ஸ் மதுரை ஜில்லா, அந்த பொல்லாதவன் அது 3 சாங் பண்ணிருக்காருங்க. எனக்கு வேணும்ப்பா, ஏன்னா நான் மாஸ்டரோட நிறைய டிராவல், பாபாஸ்கர் குரூப்ல ஆடி இருக்கேன். சண்டைக்கோழியில எல்லாம் ஆடும்போது பயங்கர ஃபார்ம்ல இருப்பாரு. அப்பவே அப்பா மாதிரி பேர் எடுக்கணும்டா, அப்படி இருக்கணும்டா அப்படின்னு அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் என்னாச்சு பண்ணிட்டு கடைசியா அப்படியே ஹீரோல கட் பண்ண அப்படியே அசிஸ்டன்ட்டுக்கா வர டிராஸ்டிக் சேஞ்ச், என்ன பண்ண போறோம். ஆனா ஹி டிட்ன்ட் டெல் எனிவன், எனக்கு கொடுத்தாரு அந்த விஷயம். ஸோ அப்படி டிராவல் பண்ணிட்டு வந்து தான் இது. அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் வந்துட்டு நல்லா எக்ஸ்பிரஷன் பண்றாரு, நல்லா சூப்பரா பண்றாரு மாஸ்டர், எல்லாமே மாஸ்டர்கிட்டே சொல்லுவாங்க. அப்பா வந்து அந்த மணிரத்னம் சார் படத்துல மௌன ராகத்துல கார்த்திக் சார் கேரக்டர் பண்ண வேண்டியது ஆக்சுவலி அப்பா. பட் அப்பா மேபி அந்த டைம்ல எனக்கு கோரியோகிராஃபி மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஏன்னா அந்த மேல. பட் எனக்கு ஆக்டிங் எனக்கு ரொம்ப, எனக்கு கோரியோகிராஃபியோட எனக்கு ஆக்டிங் ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இவங்க எல்லாம் அந்த தூண்டின விஷயங்கள், நீங்க ஆகலாமே, நீங்க பண்ணலாமே, நீங்க செய்யலாமே, அது எனக்கு பூஸ்ட் அப் ஆச்சு. அப்ப நாம என்ன டிசைட் பண்ணோம்னா இது ஒரு பேஷன், இது வந்துட்டு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பேரண்ட்ஸ் மூலம் கொடுத்த தொழில். இந்த தொழில் தான் நம்ம தொழில், டான்ஸ். ஆனா லைக் பிரபுதேவ மாஸ்டர் ஹவ் ஹி கேம், ஒரு டான்ஸர் வந்து அசிஸ்டன்ட் வந்து ஒரு மாஸ்டர் ஆகி இன்னைக்கு ஆக்டர் ஆகி டைரக்டர் ஆகி இன்னைக்கு எங்கேயோ இஸ் கோ தேர். ஸோ
நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயமா இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு சரி வை கான்ட் வி பிகம் an ஆக்டர் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. பாஸ்கர் ஆகட்டும், பிரபுதேவா மாஸ்டர் இல்லை இவ்வளோ நாளாக போயிட்டு இருக்கிறான்னா அதுக்கு ஒரு நல்ல அடித்தளம் போட்டுட்டு, ஏன்னா ஒரு 2 படம் பண்ணி நீ கொஞ்சம் நம்ம ஸ்டோரி நல்லா இருக்கும் சார். எல்லா படமும் நல்ல சூப்பர் படம் தான் சார். அதுவும் என் பையன் பண்ணுறான்னா ஸ்டோரிலாம் கேட்காம பண்ணியிருப்போமா, மியூசிக்லாம் கேட்காம பண்ணியிருப்போமா, எல்லாமே கேட்டோம், எல்லாமே பண்ணோம். இருந்தாலும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் உடனே நடக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா நடக்கும். அது இப்ப இவனுக்கு நாளாவ இன்னும் பேஸ் பெட் ஸ்ட்ராங் ஆகி போச்சு. அதனால இனிமே ஆர்டிஸ்ட் ஆனாலும் கொரியோகிராஃபர் ஆனாலும் ஸ்டாண்டர்ட் ஆயிடுவோம். அதுக்கு சொல்லுவாங்க சார், ஒரு சேயிங்க உண்டு எப்பவுமே இந்த சினிமால வரும்போது, ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த 20 வருஷம் கணக்கு சொல்லுவாங்க. சில பேர் முதல் 20 வருஷமே நடக்கும், சில பேர் நடு 20 வருஷம், சில பேர் கடைசி 20 வருஷம் நடக்கும். அது எப்ப நடக்கும் ரொம்ப ஏர்லினும் போது இந்த ஃபேஸ் அவர் கரெக்டா எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டு வராரு. அதுதான் சொல்றேன், மேபி அது ஏர்லியா இருந்திருக்கலாம் அந்த இது விஷயம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நிறைய கை கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நான் எப்பவுமே கிரேட்ஃபுல். எனக்கு அது அந்த பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ண மாஸ்டர்ஸ் எல்லாம் அதுல இப்போ பிருந்தா மாஸ்டர் இந்த லாஸ்ட் 13 இயர்ஸ் அவங்களோட அந்த ஜர்னி போயிட்டு இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் எதுவுமே இல்லாம அவங்கெல்லாம் என் லைஃப்ல பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன். ஒர்க் வைஸா இருக்கட்டும் எல்லாமே. எதுக்கு நம்ம ஒரு ஃபினான்ஷியலாவும் நம்ம பர்சனலாவும் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் தேவைப்படுது, நம்ம எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் பிருந்தா மாஸ்டர் மூலியமா நான் இவ்வளவு ஆக்டர்ஸ் எனக்கு எல்லா பெரிய படங்களுமே அந்த இவ்வளவு பேர் தெரியுதுன்னா கிரேட் கோஸ் டு பிருந்தா மாஸ்டர். ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் வெயிட் பண்றேன் எனக்கு வரும் தேடி, அதெல்லாம் கிடையாது. ஐ எம் ட்ரை நடிக்கிறதுக்கு. ஏன்னா நானும் அப்பாவும் நிறைய ஆஃபீஸ் ஏறி இறங்கி இருக்கிறோம். சிடியோட போட்டோஸோட அப்பா எங்களோட கும்கி பிலிம் எல்லாம் அதெல்லாம் ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியல. பட் இட் வாஸ் அ குட். பிரபு சல்மான் சாரை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்பா எல்லாத்துக்குமே நாங்க போய் ட்ரை பண்ணிருக்கோம். சரி பார்க்கலாம், லவ் பண்ற ஒர்க். சோ someday it will happen. கண்டிப்பா ஆமா, ஹீலிங் சீக்கிரம் நடக்கும். அவ்வளவுதான், அந்த விஷயம் தான். ஒரு ஹீரோவோட சேர்ந்து ஆடும்போது இப்ப நம்ம ஆரம்பத்துல பேசணும் உட்டாலக்கடி சாங் மைடியர் மார்த்தாண்டால 2 பேரும் சேர்ந்து ஆடும்போது அதுதான் விஷயம் இருக்கு. இப்ப நம்ம கோரியோகிராஃப் பண்ணும்போது இப்போ கூட பாப்போம், நம்ம போக்கிரி வில்லுலாம் பிரபுதேவா சாரும் ஆடி இருப்பாங்க, பிட்டு ஆடிட்டு போறாங்க, அது ஒரு விஷயம். மாஸ்டர் பிட்டு ஆடிட்டு போற ஒரு விஷயம். பட் சாங்ல த்ரூ அவுட் இருக்கும்போது அதை நம்ம பார்த்து கோரியோகிராஃப் பண்ணல. நீங்க ஒரு மாஸ்டர். நீங்க இப்ப நம்ம பிரபு சாரிவே நம்ம ஈக்குவலா ஆட வைக்கணும், அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது என்னடா ஓவர்டேக் பண்ணிட்ட மாதிரி தெரிஞ்சிடும். ஆனா பார்த்தா கிரேஸ்ஃபுல்லா இருக்கும் 2 பேரும் ஆடுறது. அது எப்படி இருக்கும் ஒரு வேணா பேரா ஆடும்போது? இல்ல பிரபு சாருக்கு என்னன்னா அவர் முத 1 2 3 ஸ்டெப் போட்டு வச்சுதே அதுல பனின் போட்டிருப்பேன். அப்பதான் நம்ம தாரா மாஸ்டர் நான் முத மூவ்மெண்ட் சொல்லி கொடுக்குறேன், என்ன வாத்தியாரேன்னு அப்ப இருந்து கூப்பிட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் வாத்தியாரேன்னு தான் கூப்பிடுவாரு. அதனால அவ்வளோ வருஷம் அவருடைய டிராவலிங், அவரு நடிக்கிற படங்கள் எல்லா படங்களுக்கும் மறைமுகமாகவும் நேராகவும் ரொம்ப தங்கமான ஒரு ரொம்ப ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடியவர். நிறைய படம் பண்ணிருக்கீங்களா உத்தமராசா, ஏகப்பட்ட படம். நீங்க பாத்தீங்கன்னா கலியுகம் என்ன படம் பாஞ்சாலங்குறிச்சி அவரு பிரபு சார் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. கன்ஃபார்மா தெரியும், அந்த அவ்வளோ என் மேல பிரியம். பிரபு சார் என்ற ஒரு காமெடி பண்ணுவாரு, ஃபைட் பண்ணுவாரு, நடிக்கிறாரு, எல்லாமே நம்ம ஒரு டான்ஸ் மாஸ்டர். அப்படி இருக்கும்போ அந்த விஷயத்துல அவரு என்ன ஸ்டைல் நான் ஹெவியா தான் பண்ணி காமிப்பேன். அப்ப ரிஹர்சல் பார்த்துட்டு, ஏன்னா நானே கம்போஸ் பண்ணணும், ஆர்டிஸ்ட் சொல்லி தரணும், டான்சர்ஸ் சொல்லி தரணும், கேமரா ஷாட் வைக்கணும், எல்லாமே லிரிக்ஸ் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். அது டைமிங் வேற கொஞ்சம் டைம் லெஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அவருக்கு தகுந்தாப்புல நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹெவியா அப்படியே வந்தா கூட தப்பா பண்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அவரை பர்ஃபெக்ஷன் பண்ணுவேன் நான். அவருக்கு தெரியும் பாபு கூட என்ன அப்படி எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு. அது அவர் ஒத்துக்கணும் இல்லையா? பாபு தானே என் கூட இது கோழிக்கோது அண்ணன் பண்ணிட்டு எவ்வளவு பாட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சாங் நான் ஆடல, பாபு ஆட வைங்க சொல்லக்கூடிய சொல்லிடுவார். சோலோஸ் அவர் நிறைய படங்கள் சோலோஸ் எல்லாம் அவர் படத்துல எல்லாம் அவர் பாக்குற மாதிரி இருக்கும், நான் ஆடிடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேர்ல அந்த பாரிமல பெய்யா அந்த சாங் மாதிரி 2 பேருக்கு பாத்தீங்கன்னா அது என் மேல போடாத பாபு அது அம்மாவும் அப்பாவும் ஆடி இருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டியா அவருக்கு நான் எடுக்கிற சாங்ஸ், நான் என்ன எடுப்பேன், என்ன பண்ணுவேன், எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும், பாபு தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த சாங் டெஃபினட்டா பிரபு சார்னா நான் யாருதான் இருந்தாலும் கொஞ்சம் போயிடுவேன். ஏன்னா அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரையும் என் மேல ரொம்ப பிடிக்கும். அதனால
அவர் தகுந்தாப்புல அழகா பண்ணி கொடுத்தாரு. அவர் சூப்பரா ஆட வச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன சத்தம் வராமல் ஆகட்டும், இளவட்டம் கைத்தட்டும், எல்லாமே பார்க்க வெத்தல அந்த அந்த படத்துல ஆல்பம்ல எல்லாம் கோரஸ் பாட்டுக்கு நம்ம கோரியோகிராஃப் பண்றதுக்குல இப்ப நீங்க ஓகே லிரிக் பண்றீங்க, பிஜிஎம்க்கு பண்றீங்க, அதெல்லாம் இருக்குல்ல. இப்போ கோரஸ் பாட்டு வரல டுகுடு டகுடு டுகுடு டகு கவுண்டர் அண்ணன் சினி ஜெயந்தன் இருக்காங்க, சிவாஜி சார் இருக்காரு. இப்ப இவங்களெல்லாம் வச்சுட்டு சிவாஜி சார் சொல்றேன். இப்ப அவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த கோரஸ்க்கு நம்ம ஒரு கோரியோ பண்ணணும். இல்ல அது வந்துரும். ஏன்னா டைரக்டர் வந்து அந்த செட்டப்லாம் வச்சுட்டு நாளைக்கு மாஸ்டர் அவங்க 5-6 பேர் வராங்க மாஸ்டர், அவங்கள வச்சு எதனா பண்ணிருக்கா, ஏதாவது பண்ணிட்டு ஏன்னா சாங்ல அவங்க வரணும் மாஸ்டர் சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். அப்போ நம்ம அது அந்த பிஜிஎம்ல எந்தெந்த பிட்டு வந்து அவங்க நல்லா இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல்ல வந்து ஜாலியா பண்ண வச்சுட்டு அது பண்ணிருக்கோம். நான் நிறைய சாங்ல வந்து அது வில்லத்தனமா இருந்தா வில்லத்தனமா வருவாங்க. நீங்க எட்டுப்பட்ட ரசாலே மணிவன் சார் அந்த பீடி புடிச்சா போறது வந்து இப்போ வரைக்கும் மீம் சார். அது சிம்பிளா எடுக்கிறது. அதெல்லாம் நாங்க கையை கட்டி பாத்துட்டு போறது. எனக்கு வந்து இல்ல இவங்க த்ரூ அவுட் அங்கேயே இருப்பாங்க. ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட் இல்ல வில்லன் ஆர்டிஸ்ட், இவங்க த்ரூ அவுட்டா இருப்பாங்க. மாஸ்டர் நடுநடுல அவங்க காம்பினேஷன் வேணும், தனியா வேண்டாம் ஷார்ட். இவங்க காம்பினேஷன்ல அவரு பாக்குற மாதிரி வேணும், அவரு காம்பினேஷன்ல இவங்க பாக்குற மாதிரி வேணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும். அது தகுந்தாப்புல நான் பிரிச்சிருவேன். அதான் சொல்றேன் பேப்பர். ஆமா ஆமா கரெக்ட். டான்ஸ் மூவ்ஸ் சொன்னீங்களா சார். இப்போ வந்து ஒரு மேல் கொரியோகிராஃபர் வந்துட்டு ஃபீமேல் சோலோ சாங்ஸ்க்கு பாப்புலரா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அது வந்து எல்லா பிளேலிஸ்ட்ல இருக்கிற பாட்டு விஷுவலா ஒரு அழகா இருக்கு. சத்ரியன் எடுத்துக்கிட்டோம்னா இல்ல மே மாதம் எடுத்துக்கிறோம், ஸ்ரீவல்லபுரி பாண்டி, மூணுத்துலயுமே ஃபீமேல் சோலோ. அது இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்குது. அதாவது பாட்டு கேட்கறாங்க, பாட்டு பாக்குறது ரொம்ப பிடிக்குது. அது வந்து ஒரு மாதிரி எவர் கிரீன் சாங்ஸ் அது. ஆமா, மார்கழி பூவே சொல்லவே வேண்டாம். அது ரமன் சார் வந்த காலகட்டம் அது இன்னொரு சத்ரியன் அகேஷன் பானுபிரியா மேம் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்னடா இது இந்த சாங். சோ அதுக்கெல்லாம் நீங்க நிறைய பேருக்கு தெரியாது ஜான் பாபு சார் தான். அப்புறம் அந்த உயிலா பாடும் பாட்டுல நிறைய பாட்டு இருக்கு அந்த மாதிரி. செம்பதிரில பாட்டு இல்ல அது. அதெல்லாம் என்ன சார், அந்த சாங் வந்து அந்த பானுபிரியாக்கு எல்லாமே தெரியும். டான்ஸ்ல எல்லா விஷயம், கிரேஸ் தெரியும், எக்ஸ்பிரஷன் தெரியும். சில பேருக்கு எக்ஸ்பிரஷன் கம்மியா இருக்கும், நல்லா ஆடுவாங்க. சில பேர் வந்து ஆடவே தெரியாது, உட்காந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் செம்மையா பண்ணிட்டு போகிறவங்க இருக்கு. சாங்க்கு வந்து மெயினா வந்து நமக்கு கேமராமேன், நமக்கு டைரக்டர் வந்து ஃப்ரீடம். சுபாஷ் படம் வந்து ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நான் தான் எல்லாம். ஒரு ஏடியா இருக்கும்போது அந்த பழக்கம் இல்ல. கரெக்ட். ஸ்டில் சுரேஷ் முரளி சுரேஷ் இருந்தாங்க மணிரத்னம் இதுல. அப்புறம் தான் அவங்க கேமராமேன் முரளி, அப்புறம் இவர் டைரக்டர் ஆனாரு. ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அப்புறம் தான் மிரட்டுறேன் நான் யாரு சுரேஷையும். அப்புறம் தான் சுபாஷ் பேர் மாத்திக்கிட்டாரு. அதனால எனக்கு ஃப்ரீடம். அது வந்து அதுவும் படம் கடைசி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மணிரத்னம் சார் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பண்றாங்க. படம் ரிலீஸ் 2 days தான். அந்த 2 daysல சாங் எடுத்தது. அப்பெல்லாம் மூவிலால இருந்து ஆவிட்டு அப்பதான் புதுசா வந்திருக்கு. இது ஃபிலிம் வந்து டெவலப் பண்ணி அது வந்து பண்ணி கொடுக்கணும். அது வந்து நாங்க பண்ணிட்டு அந்த சாங் வந்து எனக்கு பானுபிரியா வச்சு என்ன வேணாலும் கம்போஸ் பண்ணுவோம். கேமராமேன் பத்தி எனக்கு தெரியும். விஷுவலுங்க என்ன மானிட்டர் இதெல்லாம் இங்க இருந்து இதுதான் மேட்ரு. இதுக்கு வந்து 50 லென்ஸா 40 லென்ஸா இல்ல 75 இதுதான் மேட்ரு. அவனும் பேசுவான், நானும் பேசுவேன். கரெக்டா ஓகே, பேனிங் டு பேனிங் கட் பண்ணலாம். அப்போல்லாம் கிரீன் மேட் அது இதெல்லாம் கிடையாது. ஒரு கல்லுல அந்த பாறையில வந்து அந்த பாறையில இருந்து அடுத்தது கட்டா அந்த டைமிங் கரெக்டா மேட்ச் ஆகி கட் பண்ணிட்டு வர்றது, பேனிங் பண்றது, எல்லாமே பண்றது. இந்த விஷயத்துக்கு எல்லாமே வந்து அந்த இடத்துல எல்லாமே கை கூடிச்சு. மழை வந்துடும். எப்போ மழை அந்தமான்ல எடுத்தோம். அது கொக்குகோலா ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. விஷுவல்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த சாங்ல. அது பார்க்கவே எங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்ல இது 2 ரேஞ்சில் எடுத்துரு. 2 ரேஞ்சுனா அது ஒரே லிரிக் 2 ரேஞ்ச் இல்ல, அடுத்த லிரிக்கையும் அங்கேயே எடுத்துருவோம். அந்த பிளாக் நல்லா இருக்கா, பிளாக் நல்லா இல்லைன்னா வேற பிளாக்கு போயிடுவோம். அது அந்தமான்ல ஷூட் பண்ணது. அந்தமான்ல இல்ல, அந்தமான்ல ஷூட் பண்ணும்போது நான் அந்த மின்வெட்டு பண்ணும்போது அந்தமான் தான். அப்போ எனக்கு வந்துட்டு அங்க உண்மை இல்ல, எப்படி நீங்க பியூட்டிஃபுல்லா காமிக்கிறீங்கன்ற ஒரு மேக்கிங் இருக்குல்ல, கடல் அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம் அந்த கடல்ல அந்த மரம் உடைஞ்சு பண்ணி. ஆமா, அதெல்லாம் ஒரிஜினல். நான் குப்பை எடுக்கும்போது கையில எல்லாம் பாம்பு தூக்கி இருக்கிறேன். கட்ட போட்ட பாம்புலாம் அதெல்லாம் அது அதை பத்தி பேசினா மலர் நெறிகள்னு ஒரு சேனல்ல 15 எபிசோட் போச்சு. மார்கழி பூவே ஒரு ஊட்டியில எப்படி எடுக்கணும், பிசி ஸ்ரீராம் சாரு, இது வந்து சுபாஷ். உயிலா பாடும் பாட்டுல வந்து பெரிய கேமராமேன் அவரு.
அதெல்லாம் இருக்கு, அந்த விஷயம் இருக்கு. அவங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பிரதாப் சார் ஆல்ரெடி அவருக்கு விஷுவலாவே அவரோட படங்கள் எப்பவுமே அவருக்கு வந்து ஒண்ணு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. பாபுனா பாபா ஓகே பாபுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம வந்து செட் ஆகுறது தான், செட் ஆகுறது. அப்புறம் வந்து நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு கேட்சிங்கா இருக்கும். இந்த பிளாக் சார், இந்த பிளாக் சார், இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. ஓகே பாபு நல்லா இருக்கு. அப்புறம் பாபு எனக்கு இந்த இது நல்லா ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல அங்க ஒரு ஷாட் வச்சு கொடுத்துருவோம். அதனால பெரிய கேமராமேன்ஸ் கிடைச்சதும் பெரிய லக்கு தான் எனக்கு சார். இப்ப நிறைய டெலிவிஷன் வரும்போது நம்ம நிறைய டான்ஸ் ஷோஸ் பாக்குறோம். ஆஃப்கோர்ஸ் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு சாண்டி மாஸ்டர்லாம் அப்படிதான் வந்தாங்கன்னு. லாஸ்ட் ஒரு 18-19 இயர்ஸா நம்ம இந்த மாதிரி டெலிவிஷன்ல இந்த ரியாலிட்டி ஷோஸ்ல டான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு டெலிவிஷன் அந்த மாதிரி ஜட்ஜஸா வர்றதுக்கோ இல்ல கெஸ்ட் அது மாதிரிலாம் உங்களுக்கு ஏன் டிஸ்கனெக்டடா இருக்கீங்க? அதுல ஜட்ஜ்மெண்ட்ன்றது வந்து என்ன தெரியுமா சார், நான் அந்த பிஸி டைம்ல பொருளாதாரம் மெயின், பசங்க ஃபேமிலி எல்லாம், அது வந்து யாரும் மறுக்க முடியாது, அது வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து அந்த டேட்ல ஷூட்டிங் சொன்னாங்கன்னா நான் ஷூட்டிங் அவாய்ட் பண்ணிட்டு இங்க வந்து உட்காரும்போ எனக்கு உண்டான சம்பளம் அது இல்லைன்னா ஓகே பரவாயில்ல, அது இருந்து போயிருச்சு இன்னொருத்தவங்களுக்குன்னா அப்ப நான் அந்த ஃபீலிங்ல உட்காரணும். அதனால அதுக்கு உண்டான மேட்டர் கேட்கும்போது அது சரியா விஷயங்கள் வராதனால சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீங்க சரி சில விஷயங்கள் அது வந்து மெயின் காரணம் அதுதான். அது ரெண்டாவது நானும் லாரன்ஸும் சன் டிவில வந்து மஸ்தானா பண்ணோம். 7 மணி 6:30 மணிக்கு ஒரு மியூசிக் போட நியூஸ் வரும் அந்த டைம்ல. ஏன்னா சன் டிவில அந்த நியூஸ் சென்டர் அந்த அப்படின்னு வருது. எங்க ப்ரோக்ராம் லாரன்ஸ் நானும் பண்ண அந்த ப்ரோக்ராம்னால அன்னில இருந்து தான் அது தூக்கி 8 மணிக்கோ இல்ல 7 மணிக்கு 6:30 மணிக்கு 8 மணிக்கு மாறிச்சு. 8 மணிக்கு அந்த ப்ரோக்ராம்னால அந்த இதே மாறி எனக்கே இல்ல இங்கே அந்த மியூசிக்லன்னா அது போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காகவே தூக்கி எங்க இருந்து போட்டாங்க. அவ்வளோ லாரன்ஸ் நான் பண்ணது அவ்வளோ பயங்கர ரீச்சு, உண்டான இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சில விஷயங்கள் அதுதான் சார். ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒன்றும் பொய்கெல்லாம் ஒன்றும் பேச போறதுல வந்து அதில் ஹார்ட் ஒர்க் பண்ண போறோம், இறங்கி ஆட சொல்லுவாங்க, அவங்களுக்கு பேச சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம். மெயின் அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் மற்ற ரீசன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து 2-3 இடத்துல கூப்பிட்டுருக்குறாங்க. இல்ல இன்னொன்னு வந்துட்டு இப்போ எல்லாருமே ஷோஸ் பாத்தீங்கன்னா டிஆர்பி இந்த விஷயங்களுக்காக சில விஷயங்கள் சேலஞ்சுக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு விதத்துல மேபி அவங்களுக்கு அந்த நோட்டிஃபை ஆக மாட்டேங்குதோன்றதுதான் என்னோட ஒரு விஷயம். இந்த ரீல் போடும்போது நம்ம சதீஷ் மாஸ்டர் ஃபிளைஸ் அவரு டான்ஸ் கோரியோகிராஃபர், இப்போ கிஸ்ன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட இருந்து வந்த கமெண்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்கா இருந்துச்சு. We all celebrated this master. Gangsters are gangsters till the original gangster arrives. God bless ன்னு சொல்லிட்டு விஜய் டெலிவிஷன் செலிப்ரேட் ஹிம், மேக் ஹிம் பெர்ஃபார்ம். இப்படின்ற விஷயங்கள் சில பேருக்கு தெரியல என்ன மாதிரியான பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேட்க மாட்டோம் சார் இந்த மாதிரி அப்பாக்கு சும்மா ஜட்ஜா, ஆனா கொடுத்தால் சந்தோஷம் தான். அப்பாக்கு இப்போ இருக்கிற இதுல ஒரு லெஜெண்டரியான பொசிஷன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது 200% டிசர்வ்டான ஒரு பர்சனா தான் நான் கருதுவேன். டெஃபினட்டா. அதனால அப்படி வரும்போது இவரோட பல சாங்ஸ் வந்து இந்த ஜெனரேஷன் தெரியும். அதுதான் நீங்க ஆடினது இல்லாம சொல்றேன், கோரியோகிராஃப் பண்ண சாங்ஸ் எல்லாம் இவர் பண்ண சாங்ஸ் அப்படி தெரியும். அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அது வந்தால் நல்ல விஷயங்கள் தான். அது டிஆர்பி தாண்டி நீங்க வந்துட்டு இப்ப ரன்னிங்ல இருக்கிறவங்களை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னாலுமே நீங்க அதுல இப்போ 3-4 பேர்னா ஒன் ஆஃப் த ஜட்ஜா வந்துட்டு வரதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் அப்பாக்கு இருக்குன்றது எனக்கு நான் உறுதியா சொல்லுவேன். இது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு சார். இவ்வளவு விஷயங்கள் நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க லாங் டைம்க்கு அப்புறம் அது இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஏதாவது இல்ல என்னன்னா நாலேஜ் இருக்குல்ல, அது வந்து சும்மா நம்ம வந்து பண்றது இல்ல ஒரு அது ரொம்ப டீமுக்கு தான் பெரிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய விஷயம். லெஜெண்ட் இல்ல ப்ரோ, அவளை பார்த்து வளர்ந்துப்போம். ஏன்னா இது நம்ம எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்றதை தாண்டி நம்ம மெமரியிலே இருக்கும்ல, பார்த்து வளர்ந்ததுனால அதெல்லாம் அழிக்க முடியாது. அது இதுதான் ஃப்ளோல வர்றதா சார். பாருங்க எழுதில எடுத்துட்டு வரல, இல்ல சும்மா ஒரு சாங் இப்படி சொல்லும்போ ஒத்த பார்வை பார்த்தா மனசுல கத்தி ஏறுதாத்தா துடு துடு இந்த மாதிரி நீங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு வருது. அதனால சந்தோஷம் எல்லாம் ஒரு டச் இருக்கும். அந்த இப்போ அப்பா என்ன சொல்றாங்க, பழைய மாஸ்டர் ஓகே நீ அப்படி அசியூம் பண்ணிக்கிறியா, ஆனா நான் இருக்கேன்ல, நான் விட மாட்டேன்ல, இங்க கனெக்ட் ஆகுது அப்படியே.
அப்போ நம்ம அது கொண்டு வரும்போது வேற மாதிரி அப்படியே ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி அப்படியே சுத்தி இங்கதான் வரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சொல்லுங்க, இப்போ ஜஸ்ட் இப்ப நார்மலா அப்பா வெளியே போறது இல்ல, போனார்னா அட்லீஸ்ட் சம் பீப்புள் will identify, டேய் இன்வெஸ்ட் நீங்க டான்ஸ் மாஸ்டர், அந்த லுக்கே மாறல, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே அப்படியே டான்ஸ் மாஸ்டர் இது பண்ணிடுவாங்க. அதனால எல்லாமே அந்த ஒரு டைம், ஒரு சான்ஸ் எல்லாம் இப்போ கூட இஸ் ரெடி டு ஒர்க். அப்பாக்கு வந்துட்டு how about acting ரொம்ப அப்ப சொன்னீங்களே, இப்போ கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணி வச்சிருக்கா. நீங்க இது பண்ணாலும் கூட ஆக்சுவலா சசிகுமார் சார் வந்துட்டு ரீசெண்டா அவரு எப்படின்னா, அவரு வந்து ரொம்ப பிடிக்கும் சார், வந்து வீட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்திருந்தாங்க. அண்ட் he is going to do a movie. கண்டிப்பா அப்பா அது பெரிய ஒரு படம், அது விரைவில் அது நடக்கணும்னு நான் இது பண்ணிட்டு இருக்கோம். இல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ பண்ணது நிறைய எடுத்து எனக்கு கூப்பிட்டா, டிஆர் கூட கூப்பிட்டு இருந்தாரு தங்கை கோர்க்கு அந்த கேரக்டருக்குலாம். தெரியாது ஏன்னா அவங்க திட்டுறது அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான் ஸ்பாட்ல. ஆர்டிஸ்ட ஃபர்ஸ்ட் படத்துலயே கங்காலாம் டிஆர் வந்து பந்தாடுவாரு. நான் டைலாக் எதுனா டேய் வரலியான்னு சொல்லி நம்மள பார்த்தா ஐயோ இது வேறயா. வந்து மணி சார் வந்து இங்கிலீஷ்ல திட்டுவாரு எல்லாரும். ஆனா என்கிட்ட மட்டும் தமிழ்ல சுத்தமான தமிழ்ல பேசுவாரு. பகலில் மணி சார் தமிழ்ல முதல் படத்துல இருந்து நீங்க முதல் படத்துலயே கிளாஷ் ஒர்க் நானு எது மாஸ்டர்ல சுந்தரவாசி மைனா முடிச்ச உடனே பாபு நான் அந்த இந்த சாங் இருக்குன்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்லிட்டு சுபாஷ் பேசிட்டு போயிட்டாரு. அதுல இருந்து பாதி சாங்ல இருந்து நான் எடுத்தேன்னா அடுத்த சாங் பண்ணிட்டு போ பாபுன்னு சொல்லிட்டாரு. யாரு மணி சார். என்ன சாங் சார்? பூமாலே கிளாஷ் இருக்கு, டான்சஸ் எல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் இருக்கிறேன். என்ன அவரு அப்படின்னு வந்துருவாரு காலையில வந்துட்டு. அப்போ எனக்கு அதான் சார் அவ்வளோ டைரக்டர். அது இப்போ அப்போ வந்து எனக்கு புது டைரக்டர். அவர் வந்து என்ன கேட்கிறாரு, பாபு இந்த மாதிரி லிப்பு கூடாது, ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரொமான்டிக் சாங், ஓவர்லாப் சாங் ஓவர்லாப் சாங் எப்படி வேணும், எப்படி சும்மா எதுனா பாத்துக்கோ, மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போங்க, அங்க கம்போஸ் பண்ணி காமிக்கணும். நம்ம அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு மரத்து மேல எல்லாம் இல்ல, பூமாலையே போய் சேர் அது மேல பார்த்தேன் நானே பண்ணிட்டு கொஞ்சம் லைட் ஆடுறா டே அதாவது நான் பூ லைட்டா விழுந்துச்சு. ஓகே என்ன பாபு என்ன இது படுத்தாங்க சார், இப்படி மேல வந்தாங்க, இது வந்தாங்க, இது ஆட்டணும், வா பை அவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் மேட்ரு. எங்க இன்னொரு பண்ணி காமின்னு அழகா வச்சாரு, அழகா பண்ணாரு. அந்த மாதிரி அதான் ஓப்பன் இடத்துல போயிருவாங்க, ஏரி அங்க போயிட்டு என்ன பண்றது உட்காந்து திங்க் பண்ணு. சார் என்ன சார் இந்த இடத்துல என்ன சார் பண்ணுவாங்க, வந்தாங்க முக்குனாங்க, அமுக்குனாங்க, ஃபயரை போட்டாங்க, கையை தேய்ச்சாங்க, ஏத்துனாங்க, சூட்டை ஏத்துனாங்க, 2 பேரும் அப்படியே ஜாலியா நடந்து போனாங்க சார். இதுதான் சார் மேட்டர். இதை வந்து நான் கில்பா பண்ணி கொடுத்துறேன் சார். ஏதோ பண்ணுப்பா ஒன்னும் புரியல. ஓகே ஓகே டூ அவர் இன்னைக்கு வரையும் என்ன பார்த்தா சிரிப்பாரு அவ்வளோ. ஏன்னா அவர் அந்த மாதிரி கேரக்டர்னாலதான் எனக்கே ஒரு கேரக்டர் கொடுக்கணும். அப்புறம் வந்து என்னது அந்த இன்னொரு இன்னொரு ஊருக்கு போனோம். ஊருக்கு போறவங்க காலையில மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, எப்படி போறதுன்னா அவன் பாபு வந்துதான் ஆகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பழைய வரைக்கும் பண்ணிட்டு நான் லக்கேஜ் எல்லாம் அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சுட்டு அங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கல. ஏன்னா நானே ஏதோ ஒரு இதுல காலையிலேயே அங்க போயிட்டேன். ட்ரெயின் அங்க கொஞ்சம் லேட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. அங்க அவன் இன்சார்ஜுக்கு அவன் அங்கதான் உட்காந்து இழுத்துட்டு வான்னு சொன்னோன்னா அங்க யாரையும் ஒரு டான்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 11 மணிக்கு ரயில்ல அங்க போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஆடி கொடுத்து 4:30 மணி வரைக்கும் தான் ஆடினேன். ஆமா நீங்க கொஞ்சம் முடிச்ச உடனே இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்ச உடனே சரி மணி சார்ல சார் அது இது சார் எப்போ வரன்னு கேட்டாரு. ஏன்னா அப்புறம் எப்போ வர அது இதெல்லாம் நமக்கு தெரியாது. அங்க ஊட்டிக்கு போயாச்சுன்னு எத்தனை நாள் ஆகும் தெரியாது. அப்போ அந்த பிட் பண்ணி கொடுத்தேன். எனக்கு மணி சாருக்கு அந்த இதுல அந்த கனெக்ட் பாருங்க 2 பேருமே கடல் படம் பண்ணும்போது மணி சார் குட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாஸ்டர் ஹவ் இஸ் மாஸ்டர் அப்படின்லாம் கேட்டு ஆனா ரொம்ப பேச மாட்டாரு. ஆனா என்னோட ஒர்க்கை பார்த்து அப்ரிஷியேட் அவரு மணி சார்லாம் வந்துட்டு லெஜண்ட் நம்மளாம் வந்துட்டு அவரை நம்ம ஹாலிவுட்ல வந்து அவ்வளவு பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி நம்ம மணி சாரை பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நான் பிருந்தா மாஸ்டர் காம்போலே நிறைய படம், அதாவது கடல், அப்புறம் வந்துட்டு காற்று வெளியீடு, பொன்னியின் செல்வன்லாம் பெரிய எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ காற்று வெளியீடு பண்ணும்போது அழகிய சாங் பண்ணும்போது காலையில வந்துட்டு அவரு இஸ் அந்த பேட்டர்ன். அவருக்கு அந்த காலையில 6 மணி 5 மணி ஷார்ட் ரோல் ஆகும். ஒன்லி இன் இஸ் ஃபிலிம் ரோல் ஆகும். எல்லாருமே இருப்பாங்க. நாங்க 3 மணிக்கு ஏஞ்சி கிளம்பி போயிட்டு அந்த ஒரு குளம் ஒன்று இருந்துச்சு. ஒரு 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 பாங்கடா பிட் வரும். பிரசன்னா கம் ஹியர் அப்படின்னா சார் குட் யூ நோ வாட்ஸ் திஸ் பிளேஸ் அப்படின்னா ஹியர் ஒன்லி வி ஷாட் மௌனராகம் சாங் வித் யுவர் டாட் அப்படின்னாரு. அப்ப ஷூட் பண்ணது எப்போ வந்து என்ன சார்
ஓ பார்த்தா அது என்ன ஒரு இது நீங்க உங்களுக்கு தெரியுமா அது சீக்ரெட் ஆக்சுவலி. தாஜ்மஹால்ல அங்க ஆரம்பிச்சு அதான் சொல்றேன் ஒரு பிரில்லியன்சி பாத்தீங்களா அந்த விஷயம். யாருக்கும் தெரியாது, அது தாஜ்மஹால் தான் பண்ண மாதிரியே இருக்கும். அப்படியே சார் அப்படியா சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ்ல போய் சார் அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப குட் டெக்னீஷியன் உங்களை அப்படி ரெஸ்பெக்ட். அதனால தான் பிருந்தா மாஸ்டர் வந்துட்டு அப்படி அவங்க பிருந்தா மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஒரு 2 ஜோன் பார்க்கலாம். ஒன்னு நார்மல் ஒரு கோரியோகிராஃபர், மணிஷர் கோரியோகிராஃபர் அப்படி பார்க்கலாம். மணிஷர் வந்துட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் மேட் ஆயிடுவாங்க. மேட் அப்படியே வொர்க்கஹாலிக்னா இவரு சாரும் நின்றுட்டே இருப்பாரு, இவங்களும் நின்றுட்டே இருப்பாங்க, நாங்களும் நின்று என்ன ஒர்க்கருங்க என்ன. அதனால இவங்க எல்லாம் அந்த டிராவல் பண்ணிட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப பிளஸட். அவ்வளவுதான். இப்போ வந்து மேபி அன்னைக்கு வந்துட்டு கார்த்திக் ரோல் சார் அப்பா பண்ணியிருந்தாருன்னா அப்பாவோட இது எப்படி இருந்திருக்கும் ட்ராக்னு தெரியல. ஏன்னா கார்த்திக் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர். கார்த்திக் சார் அந்த பொசிஷன்ல மேபி அது வந்து இட் ஷுட் ஹவ் ஹேப்பன். அங்க வந்து அப்பா அந்த இது. ஸோ இது வந்துட்டு இந்த ஜேர்னி ஆஃப் த லைஃப் இந்த சினிமால யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது ஒரு புது ஃபேஸா இருக்கலாம். ஸோ கனெக்ஷன் இப்படியே தான் இங்கேயே தான் இருக்கும், எங்கேயுமே இருக்காது. சம்வேர் இட் வில் ஜாயின் பண்ணும், அவ்வளவுதான். அதுல வந்து எப்படி நடக்குதுன்றது கடவுள்கிட்ட, அவ்வளவுதான். நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஹீரோஸ் இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி காமெடி ஆக்டர்ஸ் இருக்கு. சார்லி சார் இருக்கு, ஜெனரல் சார் இருக்கு, கவுண்டர் அண்ணனுக்கு, வடிவேல் சார் இருக்கு, எல்லாருக்கும் பண்ணிருக்கீங்களா சிங்கிள் ஷாட்டை. இப்ப இவங்களை உள்ள கொண்டு வரும்போது இப்ப கண்ணால் பேசவால வந்துட்டு இந்த தொட்டாச்சினிக்கு போல சாங் இருக்கு. அதுலயே ஒரு சிங்கிள் ஷாட்லயே வந்து எப்படியோ லெந்தி ஷாட்ஸ் இருக்கும். கவுண்டர் அண்ணன் கிட்ட இருந்து பேன் ஆகி அப்படியே போய் அருண் சார் கிட்ட போவோம், சூரஜ் கிட்ட எல்லாரும் போகுது. பேசிட்டு இருந்தோம் ஒரு அதாவது தமிழ் சினிமா காலகாலமா ஒரு விஷயத்தை சட்டை ஏற்படி சாங் இருக்கும். என்ன மாமா நீங்க இருக்கீங்க பாட்டுல நேடா கூட இவங்களா இருப்பாங்க, நான் கூட டான்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஐடியா கொடுத்த நான் இருக்க கூடாது சொல்லிட்டு தான் சாங் ஆரம்பிக்கும். அவருக்கு கம்போஸ் பண்றது எப்படி இருக்குன்னா நீங்க 5 6 7 8 கவுண்ட், அவர் 6 கவுண்ட்ல போயிட்டு இருப்பாரு எக்ஸ்ட்ராவா. ஒரு ரவுண்ட்ல 2 ரவுண்ட் அடிச்சிட்டாரு அவரு. அதுக்குள்ள அவரு கொஞ்சம் ஃபாஸ்ட் தானே பொதுவாவே டான்ஸ்ல அவரு இல்லையா. நானு அசிஸ்டன்ட் இருக்கும்போது பாத்துருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா அவர்கிட்ட டைமிங் இருக்கு, அவர்கிட்ட நல்ல டைமிங் இருக்கு. என்னன்னா அதான் சொன்னேன்ல, கம்பெனில கொடுக்குற டைமிங் வச்சு தான் நம்ம ஆர்டிஸ்ட்டை கொண்டு போறோம். ஆனா அந்த கம்பெனில வந்து அருண் விஜய் அப்புறம் அவர் டைம் கொடுத்தாங்க, ஒரு 3 days பண்ணிக்கோங்க மாஸ்டர் அப்படி இப்படி. அப்போ எனக்கு அவருக்கு, ஏன்னா அவரு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூம்ல எல்லாம் போய் ரிஹர்சல், ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வேற ஷூட்டிங்ல இருப்பாரு. அதனால அவருக்கு டைம் கொடுத்தனால அவருக்கு நிப்பாட்டி அழகா இது இப்படி விட்டேன், ஆனா இப்ப சார் இப்படி சார் இப்படி இப்படி எப்படியாடா இப்படி இப்படி அதே சார் ஓகே இப்படின்னு சொல்லியாச்சுன்னா சூப்பரா பண்ணுவாரு. அவரு 2-3 பாட்டுக்கு ஆட வச்சிருக்கேன் அந்த படத்துல. எஸ் மேடம் சொல்லிட்டு எஸ் மேடம்ல ரொம்ப பர்ஃபெக்டா ஆடுவாரு. என்னன்னா அவருக்கு அந்த டைம் கொடுக்கணும் இல்லையா. வந்து சாங் பார்த்துட்டே இருந்தாரு, தூங்கிட்டாரு, சாங் முடிய நேரத்துல எந்திரிச்சாரு, முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த 2 ஷாட் எடுத்து அனுப்பிடுவோம். அவரு அதுக்கும் ரெடி, ஆட வச்சாலும் ரெடி. அவரு பத்தி நம்ம ஆர்டிஸ்ட பத்தி எப்பவுமே நான் இது சொல்ல மாட்டேன். என்னன்னா அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்கணும்னா கம்பெனில நமக்கு அந்த அளவுக்கு மாசம் 2 நாளா 5 நாளா அந்த ஆர்டிஸ்ட்க்கு நீங்க நல்லா வர வச்சு எடுத்து கொடுங்கன்னு சொல்லியாச்சுன்னா நாங்க ஸ்பாட்ல ரிஹர்சல் கொடுத்துருவோம். பிஃபோர் ரிஹர்சல் பண்றது வேற, ஸ்பாட்ல ரிஹர்சல் பண்றது. ஸ்பாட்ல பண்ணும்போது டான்சர்ஸ் எல்லாம் கூட இருக்கும்போ அவங்களுக்கே ஒரு இது வந்துடும், யாரா இருந்தாலும் நம்ம நல்லா பண்ணோம் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால ஸ்பாட்ல பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா அவங்க மாத்தி கேத்தி பண்ணி அந்த பாட்டுல வந்து அவர் பண்ணியிருக்கிறேன். அவர் டான்ஸ் ஆடுற பாட்டு என்ன சில படங்கள் தெரியல, அவர் ஆடுறதா இருந்துச்சுன்னா என்ன பாபு போட்டுக்கோ, எனக்கு ஈஸியா இருக்கும். நான் உடனே ஃபோன் வரும், உடனே மாஸ்டர் வந்துட்டீங்களா, அது மாஸ்டர் இது மாஸ்டர் இப்படி மாஸ்டர் ஓகே மாஸ்டர் நீங்க என்ன சொல்லுங்க பாருங்க அப்படியே நிப்பாருங்க. உட்கார மாட்டாரு. அவர் கௌதமி சார் வந்து அவ்வளவு பெயினா இருந்தாலும் இதா இருந்தாலும் அந்த ஷார்ட் முடிச்சு அந்த மூவ்மெண்ட் கரெக்டா இருக்கா, ஓகே பாபு, யார்ட்டையும் பார்க்க மாட்டேன், ஓகே பாபு, அப்பதான் போய் உட்காரு. அந்த ஷார்ட் முடிவு போய் உட்கார மாட்டார். அதனால எல்லாருக்கும் டைமிங் சென்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமா இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் ஆட வைக்கும். இல்ல இப்ப நான் சார்லி இப்போ காமெடி ஆக்டர்ஸ் கம்போஸ் பண்றது டைம் கொடுத்தா பண்ணிடுன்னு சொன்னீங்கல்ல, ஹீரோக்கான ஸ்டெப்ஸ் கொடுக்கறதா வந்து நம்ம 60s 70s நாகேஷ் ஐயா, சந்திரபாபு ஐயா வந்து அவங்க டான்சஸ் நம்ம பாத்துருக்கோம். பட் சார்லி சாருக்கு நீங்க லெக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கொடுத்துருக்கீங்க, ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாம் அந்த மாதிரிலாம். சென்னை நைட் லைஃப் ஆஃப் சென்னை எடுக்கிறதுல இப்ப போய் நினைச்சு பார்த்தா கூட ஜெமினி ஃபிளேவர்ல போய் யாரும் ஷூட்டே பண்ண முடியாது. ஜெமினி ஃபிளைஓவர்ல மூவ்ஸ் ஆடுறது, நேப்பியர் பிரிட்ஜ்ல ஆடுறது, அந்த மாதிரி நைட் லைஃப்ல மவுண்ட் ரோட்ல ஆடுறது, மவுண்ட் ரோட் சிக்னல் அண்ட
அது எப்படி அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் வந்து இல்ல முடியும் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டான எனக்கு ஷாதி சார் அப்படி சாங் அமைஞ்சிருக்காரு இல்ல அவர் ஹிஸ்டரியில எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஆடி இருக்காரு சாங்ஸ்ல. ஆனா எந்த மாதிரி அவருக்கு சோலோ அது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா ஆமா ஆமா. என்னன்னா சார் எனக்கு வந்து கே ராஜேஸ்வரர் சார் படம் கூட எல்லா படம் நான் தான் பண்ணிட்டே வந்திருக்கிறேன். நிறைய படம் அமரன் வெத்தலை போட்டோல இருந்து அவர் வந்து அவருக்கு தான் அது நன்றி சொல்லணும். என்னன்னா சார்லிக்கு அந்த மாதிரி ஒரு சாங் வச்சு என்கிட்ட கேட்டாரு, சார்லிக்கு வந்து எப்படி ஆடுவார், அதெல்லாம் வேண்டாம், அவர் சாங் எடுக்கிறோம் ஓகே, ஆனால் எனக்கு டைம் கொடுங்க. ஓகே மாஸ்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 4 நைட் எடுத்துக்கோங்க. பிரிசி ஸ்ரீராம் சாருடைய குரு அவர் கேமராமேன் ஜிபி கிருஷ்ணன், அவர் வந்து எவ்வளோ பயங்கரமான, அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுப்பார். அதனால நான் இதெல்லாம் டேரக்டர் சொன்னேன், பரவாயில்ல மாஸ்டர்ன்னு சொன்னனால எனக்கு ஒரு 100% வந்துருச்சு. வந்த உடனே எங்கள் டான்ஸரை வச்சுட்டு அங்கங்கே அவங்க லைட் பண்ணுறதுக்கு எனக்கு ரிஹர்சல் நான் ஒரு 2 சாங் ரிஹர்சல் பண்ணலாம். அவர் ஏன்னா லைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு அவர் டைம் கொடுத்துருவேன். நாங்கள் இங்கே ரிஹர்சல் பண்ணுவோம். அவர் பாடியில் என்ன வருது, ஒரு 4-5 மூமெண்ட், இல்லை இந்த மூமெண்ட் இது ஓகே, இது ஃபிக்ஸ் பண்ணு. அப்போ டான்ஸ் சொல்லுவோமா, பாபு 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 ஓகே பாபு ஓகே மாஸ்டர் 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 மாஸ்டர்னு. அப்போது அந்த டான்ஸஸ் என்கரேஜ் பண்ணுறது, நான் என்கரேஜ் பண்ணுறது, அவர் பாடிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், டெஃபினட்டா இருக்கு. அதான் சொன்னேன், எல்லார் பாடியிலும் ஸ்டைல் இருக்கு. டைம் கொடுத்தனால அவரை வந்து அவ்வளோ அழகா பண்ணோம். அவர் எப்போ பார்த்தாலும் எதை பத்தி இருந்தாலும் என்னை பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை பத்தி என் லைஃப்ல நான் மறக்க முடியாத மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அந்த சாங் பண்ண உடனே ஒரு எல்லாருக்குமே நல்ல பேர் கிடைச்சிச்சு அவருக்கும். சார் ஒரு சூப்பரான ஒரு ரீஎன்ட்ரி, ஒரு தொடக்கம் வருது இந்த ஜென்ரேஷனுக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. இப்ப நீங்க இந்த ஓஜி யாருன்றதை காட்டியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பா பார்க்கணும். சொன்ன மாதிரி தொடர்ந்து உங்க மகன் இருக்கார் கூடவே, கண்டிப்பா ரைட் ஹேண்ட் எல்லாமே எல்லா ஹேண்ட் அவர் தான். இப்போ வந்து உங்களை விட மாட்டாரு. ஸோ நிறைய பார்க்க போறோம் நிறைய. அதே மாதிரி சொன்ன மாதிரி படங்கள்லயுமே ஆஸ் யூ விஷ் ப்ரோ சீக்கிரம் நடக்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேசினது. ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி நீங்களும் உங்க டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ தாண்டி ஒரு மனசார விட்டு ஒரு பேசின ஒரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலா. அண்ட் இன்னும் என்னன்னா இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு அது இப்போ வந்து சொன்னது வந்துட்டு ஐ திங்க் ரொம்ப சந்தோஷம். அவருடைய முயற்சிகள் ஹீரோ ஆகணும், மாஸ்டர் ஆகணுன்ற அவங்க முயற்சியும் என்னுடைய ஆசீர்வாதம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.